ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல்லே அதிகமாக ஃபேன்ஸ் வச்சுருக்க 3 பெஸ்ட்டு டீமோட ஓப்பனிங் காம்போ எப்படி இருக்கும், யாரது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவங்களோட பேக்கப் ஆப்ஷன் யாராக இருப்பாங்க, அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிப்போம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ருத்துவும் கான்வே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இப்போ கான்வேக்கு கோவிட் க்யூர் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது இன்ஜுரி, ஸோ மேட்சஸ்லாம் நிறைய மேட்சஸ் ஆடாமல் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆடுறாருனா இவருக்கு பதிலாக நம்ம யாரை எடுக்கலான்னா தான் இருக்கும். ஏன்னா இவர் தான் ஒரு நல்ல ஆப்ஷன். பேக்கப் ஓப்பனராக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த டீமுக்குள்ளே. ஸோ செம்ம ஆப்ஷனாக இருப்பார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. இதில் ஓப்பனிங் காம்போனா யோசிச்சு பாருங்கள், சேப்பார் பிச்சில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோடு போடுறோன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் போக போக எக்ஸைட்டட் இருக்குது. இவரும் ருத்துவோட கான்வோவும் வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆர்சிபியை பார்ப்போம். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஃபேஃபும் கோலியும் தான் எப்படியும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 காம்போவும் பயங்கர அட்டாக்கிங் காம்போவாக இருக்கும். ஸோ இதில் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க மேட்சை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ 2 பேரும் ஃப்ளாப் ஆனால் திருப்பி மிடில் ஆர்டர் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ ஆப் டு பிளஸி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஏன்னா ஜேஎஸ்கே கூட ரீசெண்ட் மேட்சஸில் செம்ம ஃப்ளாப்பு கைஸ், ரீசெண்டாக விளாண்ட எல்லா மேட்சஸும். ஸோ இவருக்கு பதிலாக ஒரு பேக்கப் ஆப்ஷனை யாரோ கெயினாக இருக்கலாம். ஏன்னா இவரும் இந்த பயங்கர அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இவரு கூட இருக்கலாம். இவரை கூட ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவாங்க புதுசாக இருக்கிறது. ஒரு சப்போஸ் இப்போ ஃபேப் டு பிளஸி ஒரு இன்ஜூர்ட் இல்லைனா அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னா, எல்லா மேட்சஸும் கன்சிஸ்டண்டாக ஆடாமல் இருக்காருன்னா இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ விராட் கோலி மற்றும் கேமரன் கிரீனோட காம்போ யார் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதுலே எந்த பெஸ்ட்டு காம்போன்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இஷானும் ரோஹித் தான். ஸோ இவங்க இதில் பொறுத்த வரைக்கும் பேக்கப் ஆப்ஷன் எனக்கு சரியாக அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் வச்சுருக்காங்க. பேக்கப்பு இது யங்ஸ்டர் தான் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச நேம்டு பிளேயர்ஸ் எப்படியும் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த காம்போவும் ஒரு நல்ல டீசென்ட் காம்போ தான், ஒரு அட்டாக்கிங் காம்போ. இவங்க ஆர்சிபியும் சரி எம்ஏயும் சரி 2 பேரும் பயங்கரமான அட்டாக்கிங் காம்போ வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க ஸ்லோ பிச்சுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்லோ பிச்சில் கொஞ்சம் பொறுமையாக ஆடி எடுத்துகிட்டு போகிறதுனா ரோஹித் அந்தளவுக்குலாம் ஸ்லோ பிச்சில் பெருசாக பர்ஃபார்ம் மாட்டார். இஷானும் பர்ஃபார்ம் பண்ணட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப் டு பிளஸி அவர் ஒருத்தர் நல்லா ஓரளவுக்கு ஸ்லோ பிச்சஸில் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. கோலி ஓரளவுக்கு டீசெண்டாக அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்லோ பிச் மேட்சஸில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ருத்து கான்வே இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. கான்வே நல்ல ஸ்லோ பிச் பிளேயர். ஸோ அவர் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பார். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. நான் சொன்ன காம்போவிலே எந்த காம்போ பெஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடியில் தான்.